ராக்கெட் விண்வெளிக்கு போகிறீங்களா? அங்கே அந்த விண்வெளிக்கு போகிறேன். உள்ளுக்குள்ள விண்வெளிக்கு போகிறீங்களா அக்ஷரா? Mama, ist das lecker? யா, இனி இல்லைண்டு டேஸ்ட்டாக இருக்கும். டாப் டேஸ்ட். சாப்பிட்டு பாருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று உங்களுடன் முட்டை கனவா மீனில் எப்படி கட்லெட் செய்கிறது என்பதைத்தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதுக்கு முதல்ல தலையை வேறையாக கலட்டி எடுத்து விட்டுருங்க. இப்போ ஊரில் யாரும் மொக்குத்தனமாக கதைச்சி விட்டால் கோபத்தில் பேசுவாங்க. இந்த தலை கலண்ட கதை கதைக்காத என்று சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி இந்த மண்டை கலண்ட கதை கதைக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி இன்றைக்கு வந்தேன்டா உன்னோட தலையை கலட்டி பார்ப்பேன், உள்ளுக்குள்ளே மூளை இருக்கா இல்லை களிமண் இருக்கான்னு சொல்லுவாங்க. வாங்க, இப்போ நாங்கள் தலையை கலட்டி எடுத்துட்டோம் கனவாக்கு. அது நான் வாழைக்காய் கத்திரிக்காய்களோட பால் கறி வைக்க போகிறேன். இங்கால கனவா மீனை அவிய போட்டுருக்கிறேன். பாருங்கள், கலகலன்னு கொதித்து அவியுது. கடல் நுரையில் வேப்பிலை மிதக்கிற மாதிரி மிதக்குது பாருங்கள். இதுதான் இதோட சைஸே, சின்ன சைஸ். அது நிறைய முட்டை அவிஞ்சோடனே முட்டை அப்படியே வெளியில் தள்ளி வந்திருக்கு பாருங்கள். இங்கே முட்டை இல்லாத கனவாண்டு இதுக்குள்ளே உருளைக்கிழங்கு கறிக்கிழவையே வச்சு அடைச்சி செய்யலாம். அம்மா அப்படி தான் கூடுதலாக செய்கிறவ. இனிமேல் அங்கே கூடுதலாக முட்டை கனவா வாரது கிடைக்கிறது கஷ்டம். அந்த விற்கிறவங்களே அதை எடுத்து போட்டுருவாங்க. இல்லை அது அவ்வளோ சுவையாக இருக்குது. இதை ஓவராக நீங்கள் குக்கிங் பண்ணக்கூடாது. அப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு அது ரப்பர் மாதிரி வந்துடும். அதாவது மேலதிகமாக அளவுக்கு அதிகமாக இந்த கனவா மீனை அவிக்கக்கூடாது. முக்கால் வாசிப்பதும், அதாவது 75% நீங்கள் அதை அவிச்ச அது போதும். பாருங்கள், இப்படி முட்டை வெளியில் தள்ளி வந்திருக்குண்டு. எங்களோட சின்ன வயசில் அம்மா இதை அடிக்கடி செய்வா. அதாவது பர்த்டே பார்ட்டி அல்லது யாருக்காவது விருந்து வைக்கிறேன்னா அந்த டைமில் அம்மா கட்டாயம் இதை ட்ரை பண்ணுவாள். இப்போ நான் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டு அவிச்சபடியாக உப்பு மஞ்சளும் போட்டு தான் நான் அவிச்சேன். நான் திரும்ப கொஞ்சம் மிளகு சேர்க்கிறேன். மிளகும் ஹோன்ஃப்ளவர் ஒரு மேசக்கரண்டி சேர்க்குறேன். இங்கே ஹோன்ஃப்ளவர் இல்லாட்டி கடையில் வேணுற அரிசி மாவை கொஞ்சம் அரிச்சு போட்டு அதில் நீங்கள் ஒரு மேசக்கரண்டி அளவு சேர்க்கலாம். அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது. இது எதுக்கண்டா அந்த கனவா மீனில் இருக்கிற ஈரத்தை உறிஞ்சி எடுக்கிறதுக்கும் அதோடு அந்த கட்லெட் கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. இப்போ இங்கால ரஸ்க் தூளை பிரட்டி எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணுறேன். இப்படி செய்தால் உங்களுக்கு டபுள் கோடிங், அதாவது 2 தரம் மாவில் துவச்சி பொரிக்க தேவையில்லை. நீங்கள் விரும்பினா இதோட மிளகு தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கே பிறந்தாக்கள் கூடுதலாக உரைப்பு விரும்ப மாட்டாங்க, அதால் நான் சேர்க்கலை. ஒரிகானோ சேர்த்துக்கொள்கிறேன். பீட்சாக்கு போகிற ஒரிகானோ, இது ஒரு வாசத்தை கொடுக்கும். இப்போ இங்கால ஒரு முட்டை எடுத்து நல்லா அடிச்செடுக்கிறேன். அதாவது நீங்கள் எவ்வளோ உங்களோட கனவா மீன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி முட்டையிற அளவை கூட்டி கொள்ள வேணும். எனக்கு ஒரு முட்டையே போதுமானதாக இருந்தது. இப்போ நாங்கள் இந்த கனவா இதை நாங்கள் முட்டையில் துவச்சி பொரிச்செடுப்போம். பவுனியா சூப்பர் மார்க்கெட்டில் அந்த பெரிய மார்க்கெட் இருக்குது தானே, அதில் பிலாக்கொட்டை மாதிரி இருக்கும். இந்த முட்டையை தனியாக எடுத்து விற்பாங்க. ஒரு வயசான அம்மா கொண்டு விற்கிறவ நான் வாங்கியிருக்கிறேன். இப்போ என்ன மாதிரி என்று தெரியலை. ஆனால் மட்டக்களப்பை பொறுத்த வரைக்கும்
இது சுவை காரணமாக அந்த மீன் வியாபாரி மாதிரி அவங்களோட குடும்பத்துக்கு இதை எடுத்து போட்டுருவாங்க, விற்பனைக்கு விட மாட்டாங்க. அப்படி தேவைன்னு சொன்னால் அவங்ககிட்ட சொல்லி வச்சு ஆர்டருக்கு புக் பண்ணித்தான் இதை எடுக்க வேணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, இலகுவாக கிடைக்குது. மிகவும் சுவையானது, அதோட சத்தானது. உங்களோட தலைமுடிக்க தேவையான பளபளப்பை கொடுக்கக்கூடிய சத்துக்கள் இதில் இருக்குது. அதோட பிரைன் கண்ணுக்குரிய சத்துக்களும் இதில் இருக்குது. குறிப்பாக சொன்னால் விட்டமின் ஏ, D3, ஒமேகா 3, ஒமேகா 6, கால்சியம், மெக்னீசியம் எல்லாமே இருக்குது. இங்கே வீடுகளில் பறவைகள் வளர்த்திங்கன்னு சொன்னால், அதாவது லவ் பேர்ட்ஸ் அல்லது கோழி இப்படி என்ன வளர்த்தானா அதில் முட்டைகளுக்கு மிகவும் நல்ல இந்த கனவா மீனுக்குள்ளே இருக்கிற ஓடு கழுவி போட்டு அதை நீங்கள் காய வச்சு அதை கொடுக்கலாம் சாப்பாட்டில். அது மட்டும் இல்லை, ரோசா, மாதுளை, எலுமிச்சை இந்த மரங்களுக்கும் இந்த கனவாவோடு மிகவும் நல்லது. ஓவராக நீங்கள் பொரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கடிக்க கல் மாதிரி இருக்கும். அது அந்த கோல்டன் கலரில் வந்த உடனே இங்கே இறக்குனா காணும். இதோ கனவா மீன் கட்லட் ரெடி. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது. இதே மாதிரி நீங்கள் பொரிச்செடுக்க வேணும். ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது இதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அப்படி ஈரப்பதம் இருந்ததுண்டா குசினிக்குள்ளே ஒரு அணுகுண்டை போட்ட மாதிரி அப்படியோ எல்லாம் வெடித்து பறக்கும். பிறகு தர்ம யுத்தம் தான் நடக்கும் குசினிக்குள்ளே. இப்போ கனவா மீன் கட்லட் ரெடி. யூடியூப்பில் இது முதன்முறையாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எனது அம்மாவின் கண்டுபிடிப்பை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சி. இதே போல் மீண்டும் ஒரு காணொளியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நன்றியுடன் தீபா. ஓகே, விண்வெளிக்கு போகிறீங்களா? அங்கே அந்த விண்வெளிக்கு போகிறேன். உள்ளுக்குள்ள விண்வெளிக்கு போகிறீங்களா அக்ஷரா? இங்கே அதுக்குள்ள ராலி இருக்கிறேன், இதுக்குள்ள ராலி இருக்கிறேன். ஜெர்மன் கொடி போட்டிருக்காங்க. ஜெர்மன் நேஷனல் தேசிய கொடி போட்டிருக்கு. எல்லாரும் மீறி எடுக்கிறாங்கம்மா. இந்த பெருசு என்ன, இந்த பெருசுங்க